ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏஒய்சி கேம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கோட கண்டென்ட்டை விட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிற மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வீடியோவே போடல மக்களே. அதனால் இன்றைக்கி நான் என்னென்ன அப்டேட்டில் விட்டுருந்தாங்களோ எல்லா அப்டேட்டையும் பார்த்து கிறிஸ்டன் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் எல்லாம் 1-2 அதை விட்டுட்டேன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். அது நான் மறக்காமல் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் நாளைக்கு போட்டுருவேன். நீங்கள் என்னை நம்பலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் மக்களே. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் கூட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டன் அழுத்தி மேலே ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மக்களே நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி மக்களே, வாங்க என்னென்ன அப்டேட் போட்டிருக்காங்க தெளிவாக நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், இந்த இன்டர்நெட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜிஎஸ் ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் போய் நான் கீழே 3 இதோட லிங்க் கொடுக்குறேன். முதல்ல ஏன்னா ஹெலிபேட் அதோட லிங்க், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவோட ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமாட்ட கட்டிக்கிறாங்க. அது நான் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவோட பில்டிங்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ கீழே இருக்க லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக க்ரோம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகும். அதை விட்டுட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் காப்பி ஆகும். காப்பி பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டு ஆர்ஜிஎஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்டை ஆன்லைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த இதை போட்டிங்கன்னா தான் வரும் உங்களுக்கு. ஓகே மக்களே, அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஒரே நிமிஷம் தப்பாக நடத்து கொள்ளாதீர்கள். ஒரே நிமிஷம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மூட் ஃபைல் லோடட்னு வருதுன்னு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஆனக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கேமை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்து திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருங்க, நான் வெளியில் பண்ணிட்டு உள்ளே வந்து காமிக்கிறேன். சரி மக்களே, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்தக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கேயும் நிற்காமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போங்க. இருங்க, நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்கிட்ட போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் இருக்க ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு. இதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் வெளியில் வந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் வந்துடும் மக்களே. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நான் நிறைய தடவை பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தான் நான் காட்டவே இல்லை. அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அதுக்கு தான் மக்களே மன்னிப்பு கேட்டேன். ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் அப்படியே கீழே இறங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக்களே. இது அப்படியே சூப்பராக இங்கேருந்து அங்கே வேணால் கரெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம் மக்களே. ஓகே மக்களே, நம்ம அடுத்த இதுக்கான இதை பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த இதுவான எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெலிபேட் அதை தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஹெலிபேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹெலிபேடுன்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் ஹெலிகாப்டரில் நிறுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் மக்களே. அதை தான் நம்ம அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் ஹெச்னு போட்டு ஒரு இருக்கும். அதை தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், எங்கே எப்படி கொண்டு வரதுன்னு. அதுக்கு நீங்கள் அதே மாதிரி கீழே இருக்க லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த லிங்க்கை ஆர்ஜிஎஸ் ஃபைலில் போட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன நெட் ஆனில் வச்சு பண்ணணும். நெட் ஆனில் வச்சு பண்ணக்கப்புறம் திருப்பி ஆர்ஜிஎஸ் மூட் லோடட் அப்படின்னு வரும் மக்களே. அது ஃபுல்லாக லோட் ஆனக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் ஆகும். ஆனக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்துடுங்க. இந்த மொபைல் வச்சுருந்தாலே இது ஒரு பிரச்சனை மக்களே. ஒன்றா ஆட் போட்டுருவாங்க.
அதை விடுங்க மக்களே. நம்ம வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு திருப்பி நீங்கள் ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மக்களே. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் மக்களே. நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எங்கேயும் நிற்காம எங்கே போகிறீங்க? நானே சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் லேம்போகினி கார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்றால் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும். ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஃப்ளைட் ஏர்லாம் ஒன்றும் போகலை. ஸ்ட்ரைட்டு நம்ம அங்கே போய் ஹெலிபேட் இருக்குதா இல்லையா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சொல்லப்போனால் அது உண்மை தான், நான் சும்மா சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச அனிமி எது? எனக்கு ஃபேவரட்னா நருட்டோ தான். உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு சொல்லுங்கள் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான ஹெலிபேட் வந்துடுச்சு மக்களே. சூப்பராக இருக்குது ஹெலிபேடு. உங்களுக்கு இருங்க, நான் உள்ளே போய் ஹெலிகாப்டர் நிற்க வச்சு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம ஹெலிபேடில் இப்போ தான் என்ன ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது மக்களே ஹெலிபேடு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் எல்லோரும் ப்ளூ கலர் ஹார்ட்னு போட்டு தெறிக்க விடுங்க பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ அடுத்ததாக நான் மான்ஸ்டர் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம அந்த ட்ரெயின் இது இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி கொண்டு வரதுன்னு இப்போ சொல்கிறேன் மக்களே. ட்ரெயின் அது எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை மக்களே. அதே தான், நீங்கள் அதே இன்டர்நெட்டில் போங்க, ஆர்ஜிஎஸ் ஃபைவ்க்குள்ளே போய் இருக்கிற இல்லையான்னு கடைசி லிங்க்கையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா யாக்கோ வருது எனக்கு. இங்கே பாருங்க மக்களே, அடிக்கடி ஆடை போட்டுறாங்க. சரி, அதை விடுங்க மக்களே. இப்போ ஃபைல் லோடுன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. சாரி, இது என்னோட மிஸ்டேக் தான். வெளியில் வந்துட்டு நீங்கள் உள்ளே திருப்பி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் குகை இருக்கும். இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய்ட்டு உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கேயும் நிற்காம அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். அதே மாதிரி ஃப்ளைட் ஏற ஒன்று போகிறோன்னு நினச்சா நான் போக முடியல. இந்த தடவை ட்ரெயின்லேயும் ஏற முடியல. சொன்ன எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது காமெடியாக இருந்தால் சிரிச்சுக்கோங்க, அசிங்கமாக இருந்தால் திட்டிடுங்க. அதுவும் கமெண்டில் கிழிச்சிடாதீங்க பார்த்து. சாரி, இந்த வார்த்தை சொன்னதுக்கு மாதிரி சாரி சொல்லிக்கிறேன். அதை விடுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜூன் மாதம் மிகப்பெரிய அப்டேட் வருது மக்களே. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் வருது, அமேசான் ஷோரூம் வருது. நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த காரில் டெலிவரி பண்ணுற மாதிரி வருது. அது மட்டும் இல்லாமல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச் பக்கம் மிகப்பெரிய சிட்டி வருது மக்களே. அந்த சிட்டி எப்படி கொண்டு வருது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்க அப்டேட்டை பார்த்துருவோம். ஏன்டா தலையிலலாம் நிற்கிற? இந்த பின்னாடி டிக்கியில் மக்களே நம்ம எல்லாத்தையும் வச்சு நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம். அது உப்பு இல்லை மக்களே. ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட்லேயும் வரலாம், கடைசிலையும் வரலாம், என் சென்ட்ரல்லையும் வரலாம் மக்களே. இருங்க உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட். சாரி மகளே. இப்போ எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். எனக்கு நான் வம்சம் வெயில் போயிடுச்சு, கிளிச் ஆயிடுச்சு, அதனால தான். அது இன்னொரு வில்லு அருணத்தை சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. அது இன்னொரு வில்லு அருணத்தை சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. மக்களே வந்துட்டோம் பார்த்துங்க. இதுதான் நம்மளோட புது ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இன்னும் ட்ரெயினில் வில்ல மக்களே. அடுத்த இதில் கன்ஃபார்ம் அடுத்தபடியே ட்ரெயினில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது மக்களே. ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராக கட்டிக்கிறாங்க. எனக்கு ஆனால் பாசிபிள், எனக்கு ஓகேன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.
ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணால் நான் அடுத்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு இது சொல்லிட்டா, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் இது அடுத்த இதில் சொல்லிட்டா இல்லை இன்றைக்கே சொல்லிட்டான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்லலாமா வேணாமான்னு இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சீக்கிரம் சொல்லுவேன் மக்களே. ஓகே மக்களே, பாய். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அப்டேட்லாம். நீங்கள் கேட்டாலும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா நான் நினைக்கிறேன். சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம் மக்களே. சரி மகளே, நான் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். பாய் பாய் பாய். எனக்கு ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் எனக்கு சப்ஸ்கிரைப் பார்க்குற 100க்கு எவ்வளோ 100க்கு 100 நான் யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தேன். 100க்கு 100% யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. நானே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஆனால் நம்ம ஆடியன்ஸை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ வியூவர்ஸை நம்பலாம் இந்த மாதிரி எத்தனைலேருந்து நினச்சிருக்கேன் தெரியுமா. 100க்கு 100% ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நானும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதில் யாரோ 2-3 பேர் தான் பண்ணுறீங்க. அதையும் நான் சரி அவங்களாச்சும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இதுக்கப்புறமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அது சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே தான், வேறு எதுவும் இல்லை. சரி மக்களே, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்பீட் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் ரிப்பீட் பண்ணுவேன். கன்ஃபார்ம் நான் திருப்பி கமெண்ட் பண்ணுவேன். ஓகே மக்களே, அப்படி நீங்கள் பண்ணலீன்னா நான் ஒரு ஐடியாவை வச்சுக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் எதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஒரு நாள் கன்ஃபார்ம் நான் கமெண்ட் பண்ணாலும் ஒரு நாள் லைவ் வருவேன். அப்போ நீங்கள் என்ன வேணும் கேட்கலாம். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன நல்லா இதுன்னு. சரி மக்களே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த மான்ஸ்டர் இது 2 சொல்லணும், ஸ்னேக் மான்ஸ்டர் இன்னொரு மான்ஸ்டர்னு சொல்லணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, நான் போயிட்டு வரேன். இது 3ங்கிற இதில் தான் அந்த மான்ஸ்டர் இருக்குது. நான் அப்புறமேட்டு அந்த லிங்க்கு இதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கடுப்பாகுது, நான் ஆட் போட்டேக்கிறேங்க. அப்படியே இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில. ஸோ அதெல்லாம் விடுங்க மக்களே. நம்ம மீண்டும் மாற்றி சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறுவது AYC கேமிங். மறக்காமல் போகும்போது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.